இது இருக்குதே என் ரத்தம், என் வேர்வை. டேய், இந்த குட்டிச்சோர்ல உட்காந்து உப்பு உப்புன்னு ஊதுறியே, அது சிகரெட் இல்லடா, உங்க அப்பனோட ரத்தம்டா, ரத்தம். ஒவ்வொன்றும் நான் ஜென்மத்தை திருப்பால் அடிக்கிறேன். இதெல்லாம் நான் வசந்த மாளிகையிலே பார்த்துட்டேன். நீ பார்த்த கூட நான் கிளம்புறேன், பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி. இந்த மாதிரி சென்டிமெண்டெல்லாம் அட்டாக் பண்ணலான்னு பாப்பாரு. உங்களுக்கு அதெல்லாம் பணம் வாங்கின உடனே மறந்து போயிடும். வயிறு சொல்றேன்டா, உன்னை பிள்ளைய பெற்றதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றடா. வேற என்ன சென்டிமெண்டல் அட்டாக் பாருங்க, ரத்தம் என் வேர்வை தவிர வேற எங்க அப்பா, டேய் உங்க அப்பா தொழிலதிபரா இருக்கலாம்டா. எங்க அப்பா கோமணத்தை கட்டிட்டு விவசாயம் பண்ண வர்றா. அவர் கோமணத்தினா கட்டணும், எதனா கட்டணும். எப்ப பார்த்தாலும் உங்க அப்பனை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. வர்றவன் போறவன் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போகையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல வேலைக்கு போகையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல கக்கூசுக்கு போகையில தண்ணி எடுத்துட்டே போக மாட்டோம். அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா. நீ என்ன கோமணம் கட்ட விட்டுறாத, பணத்தை கொடு, கட்டின ஹாஸ்டல் அசிங்கப்பா போயிடும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அந்த டயலாக் பண்ணீங்க, எனக்கு சொல்ல முடியுமா? இது என் ரத்தம், உங்க அப்பனோட ரத்தம்டா, ரத்தம். உண்மைதான். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி மேல வந்தவங்களுக்கு ஒவ்வொரு சிங்கிள் பெண்ணியும் வேல்யூபிள். இப்ப இருக்க பசங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, இல்லாட்டி அந்த வார்த்தையை சொல்ல போறது இல்ல. உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை ஒன்னா வாங்கி கடை வச்சு கொடுத்த அப்பா உனக்கு தெரியல திரும்பிக்கிறாருமா. சிரமப்பட்டு தான் நம்ம காசு சம்பாதிக்கிறோம். பணம் செலவு பண்றது ரொம்ப ஈஸி. துட்டு 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 துட்டு. அதனால 500 ரூபாய் கொடுத்தாலும் 1000 ரூபாய் கொடுத்தாலும் திரும்பி வர்றது கிடையாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதனால இந்த பணத்தை செலவு பண்ணது நீ ஃபீல் பண்ணு, இது என்னுடைய வேற வேலை சம்பாதிச்ச காசுறான்னு சொல்லுவேன் சார். வேற ஒண்ணு. ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்ததுனால ஒரு 100 ரூபாய் காசு ஈஸியா வருது நம்ம நினைச்சிட்டானா பணத்து மீது அவனுக்கு மரியாதை போயிடும். பணத்தை டிஸ்பிளே பண்ணிட்டு அவன் கெட்டு போயிடுவான், இந்த குடும்பம் அழிஞ்சு போன்னு பயப்படுறாரு. அதனால ஒரு தந்தை 100 ரூபாய் காசு பாக்கெட்ல இருந்து கூட நாளைக்கு தாரேன் 2 நாள் கழிச்சு கொடுக்குறான். நீங்க உங்க அப்பா கிட்ட எப்படி பயந்து பணம் கேட்டீங்க, இப்ப உங்க பிள்ளைங்க எப்படி தோரணையா பாக்கெட் பண்ணி கேக்குது? ரெண்டையும் ஷார்ட்டா டக் டக் டக்னு எல்லாரும் சொல்ல முடியுமா? நம்ம ஊர் பயலுக யாரு எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவான். இந்த பாக்கெட் மணி இஸ் மை ரைட். அது நீங்க கொடுத்துதான் ஆகணும். அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே. அது நீங்க இவ்வளவு அவ்வளோலாம் சொல்லக்கூடாது. நான் சொன்னேன் இவ்வளவு தேவையாமா, நீங்க லிமிட், உங்க லிமிட் எங்க லிமிட் இல்ல. இப்ப எதுக்கடி இவ்வளவு பணம்? மாப்பிளைக்கு பிடிக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி தரேன்னு சொல்லிருக்கேன். பாக்கெட் மணி இஸ் அவர் ரைட். பாக்கெட் மணி சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை மாறியது. யார் அவரு? நீங்க தானா? ஓகே. அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. அட கொக்கா மவரே. 100 ரூபாய் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா, கிளம்புறேன். 100 ரூபாய் எடுத்துக்கிட்டேன்பா, கிளம்புறேன். அதெல்லாம் நேத்து எடுத்தாச்சு. எடுத்துட்டியா? சொல்லவே இல்ல. நீ கேட்கவே இல்லையா? கேட்டதா சொல்லுவியோ? கூடா படுதா. இப்பெல்லாம் பிறந்த நாள்னா 100 200 எல்லாம் பத்தாதுங்க. முதல்ல 1000 ரூபாய் கேட்பாங்க. காசு நம்ம ஏதாவது சொன்னோம்னா அப்புறம் அவங்க அப்பாட்ட போயிருப்பாப்ல. அவங்க அப்பா 1000 2000 ரூபாய் கொடுத்துருவாப்ல. அப்பா சொல்லுங்க, வெளியில போறேன்ப்பா, காசு வேணும். எவ்வளவுடா வேணும் உனக்கு? 1000 தாங்க போதும். சரி இந்த 2000 ரூபாய் வச்சுக்கோ. 2000 ரூபாய் வேணும், 1000 ரூபாய் கொடுங்க. பொம்பளை வெளிய போற செலவு இருக்கும். நான் செலவு பண்ணிடுவேன். பரவாயில்லை, உனக்கு இல்லாததா? தேங்க்ஸ் பா. கேக்குறது கொடுத்தா கேக்குறது கொடுத்ததே ஆகணும். எங்களுக்கு பிறந்ததே வேஸ்ட்ன்றுவாங்க. பிறந்ததே வேஸ்ட்ங்கறாங்களா? சிரிக்காடி வெக்கமா இல்ல?